பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். மல்கியா 3:6 நான் கர்த்தர், நான் மாறாதவர். யாக்கோபின் வம்சத்தாரே, நீங்கள் நிர்மூலமாவதில்லை. பாருங்க, அழகான அற்புதமான வார்த்தை, நான் கர்த்தர். பைபிள்ல எங்கெல்லாம் கர்த்தர் என்று சொல்லும்போது அங்க அவருடைய தெய்வீகத்தையும், அவருடைய அன்பையும், அவருடைய வல்லமையும், அவருடைய மகத்துவத்தையும் அவர் தன்னகத்தே அவர் விளங்க பண்ணுகிறதை அங்கே பார்க்கிறோம். அப்ப நான் கர்த்தர் என்றால் அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. பல தெய்வங்கள்லாம் மனுஷ தெய்வங்கள் இருக்கிறது, மனுஷனால் தெய்வங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தெய்வம் அல்லாதெல்லாம் தெய்வம் சொல்லக்கூடிய நிலையிலே உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது. அதனால்தான் நான் கர்த்தர் என்றால் நான் சர்வத்தை படைத்தவர், சர்வத்துக்கு சொந்தக்காரர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஒரு காலகட்டத்திலே ஒரு சில தெய்வங்களாக கொண்டாடப்படும் காணாமலே போய்விடுகிறார்கள். ஒரு சீசன் கடவுள். ஆனா இவர் சொல்லுகிறார், நான் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 சொல்லுங்க. நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்ப நேற்று எப்படி இருந்தாரோ இன்றைக்கு எப்படி இருக்கிறாரோ நாளையும் அப்படிதான் இருப்பார். அவருடைய தெய்வத்தன்மை மாறாது, அவருடைய குணாதிசயங்கள் மாறாது, அவருடைய அன்பு மாறாது, மனுஷன் மேல் வைத்த இரக்கம் ஒரு நாள் மாறாது. தேவ மக்களே, இன்றைக்கு தெய்வம் மாறுவதில்லை. அதைதான் அவரு வருத்தப்பட்டு சொல்றார். நீ ஆதியில கொண்டு அன்பை விட்டாய், உன் பேரிலே எனக்கு ஒரு குறை இருக்கிறது. அப்ப ஆண்டவர் உங்களுக்காக நியமித்ததை, உங்களுக்காக முன்குறித்ததை அவர் ஒரு நாள் தன் திட்டத்திலிருந்து மாற்றிக்கொள்வதில்லை. நீங்க என்னாக புத்தகம் 23:10 சொல்லுது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, தன் வாயிலை வசத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் மனம் மாற. மனுஷன் பாருங்க, நம்ம கூட எவ்வளவு பேர் பழகிருப்பான், ஆனா நம்ம கூட இல்லை. நம்ம வாழ்கிற பூலோகம் மாறி இருக்கு. நான் பிறக்கும் போது இருந்து எங்க ஊர் இப்ப மாறி இருக்கு. அழகா கட்டடங்களாய் மாறி, பெரிய பெரிய ரோடா மாறி இருக்கிறது. நம்முடைய உடைகள் மாறி இருக்கிறது, நம்முடைய உணவு முறைகள் மாறி இருக்கிறது. ஆனால் ஆண்டு சொல்ல, நான் மாறுவதில்லை. யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில உங்கள் குணங்களை எவ்வளவு மாறி இருக்கிறது. அததான் மனுஷன் மாறக்கூடியவன், சுபாவங்கள் மாறக்கூடிய. சில சமயத்தில் இவர் மாறி, இவர் என் கூட இருந்தாரு, என் கூட இல்லை, இவங்க இருந்தாங்க, இப்படியே ஆயிட்டாங்க, மாறிட்டாங்க, முன்ன போல இல்லை. ஆமா, பைபிள் சொல்றது மனுஷன் மாறக்கூடியவன். ஆனால் எப்போதும் மாறாத ஒரு தேவன், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். யாக்கோபுக்கு சொல்லுகிறார், ஆதியாகமத்திலே 26 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க அழகா இருக்கும். யாக்கோபுக்கு சொல்லுகிறார் 28:15 சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்ய வரைக்கும் நான் மாறுவதில்லை. நான் உனக்கு என்ன வாக்கு பண்ணினோ அதை நிறைவேற்றுகிற வரைக்கும். யாக்கோபை ஆசிரித்து ஒரு பெரிய தலைவனாய் மாற்றினார். உங்களுக்கு தேவன் என்ன வாக்கு கொடுத்தார், என்ன செய்வன் ஒரு உத்தரவாதம் கொடுத்தார், அதை செய்வதற்கு வல்லவர். புதிய ஏற்பாடு அதுக்கு இப்படி கோட்பாடு பண்றாரு. தேவனுடைய அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. அவர் மாறாத தேவன். அவர் என்ன நமக்கு தரணும் முடிப்பண்ணாரோ, என்ன செய்யணும்னு முடிப்பண்ணாரோ அது அழகா நேர்த்தியா செவனே செய்வதற்கு அவர் தன்னகத்தே அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். மனுஷன் மாறக்கூடியவன், அவன் மாறுவான், பொய் சொல்லுவான், ஆனால் எப்போதும் மாறாது. அவர் வல்லமை மாறுவதில்லை, அவருடைய குணங்கள் மாறுவதில்லை. யோசேப்பை அழைக்கும் போது சொப்பனம் கொடுத்தார், தரிசனம் கொடுத்தார், கிருபைகளை கொடுத்தார். ஆனால் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற அவன் பல பாடுபட்டான். ஆனால் தரிசனத்தை தந்தவர் அவர் மாறாதவர். குழியில் இருக்கும் போது கூட இருந்தார், சிறையில் இருக்கும் போது கூட இருந்தார், குற்றச்சாட்டப்படும் போது கூட இருந்தார், அரியணைக்கு ஏறுகிற வரைக்கும் கர்த்தர் கூடவே இருந்தார். தான் சொன்னதை செய்வதற்கு அவர் ஒரு நாளும் மாற்றம் உள்ளவராக அவர் காணப்படவில்லை. தேவ மக்களே, நீ மனுஷன் நம்பி, உலகத்தை நம்பி ஒருவேளை நீங்க மாறி போயிட்டீங்களா? ஆதிலிருந்து அன்பு இல்லையா? ஆதிலிருந்து பக்தி இல்லையா? ஆதிலிருந்து விசுவாசம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், மன திரும்புகள், நான் மாறாதவராயிருக்கிறேன். யாக்கோபி வம்சத்தாரே, நீங்கள் நிர்மூலமாவது. என்ன நம்பிட்டீங்கல்ல, உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் நிர்மூலம் இல்லை என்று சொல்லுகிறார். அதனாலே மல்கியா 3:6 நான் கர்த்தர், நான் மாறாதவர். அந்த மாறாத தேவனை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு குறித்தது, அதுதான் யோசிச்சு, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். உங்களுக்கு குறித்ததை நிச்சயமாக செய்து முடிப்பார். அழைத்த அழைப்போ கிருபை வரங்களும் அது மாறாது. அவர் உங்களை எதற்காக அழைத்தாரோ, எதற்காக அபிஷேகித்தாரோ, எதற்காக இந்த யோசனைகளின் திட்டங்களை கொடுத்தாரோ அதை அழகாக செய்து முடிப்பார். அவர் அழைத்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்கள் நடந்து கொள்ளுங்கள். எல்லா கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களுக்குரியதாக இருக்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.